வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் கட்சிக்கு ஒரு பெரிய விவாத பொருள் நான் கொடுக்குறேன். இதை வச்சு அவங்க மேடையில் பேசலாம் அல்லது இந்த பட்டிமன்றம்லாம் நடத்தலாம். என்ன தெரியுமா? மனித வாழ்வின் பாவம் கருப்பு பணம் வாங்குவதா, சுரண்டல் லாட்ரி விற்பதா? இந்த சுரண்டல் லாட்ரின்னு சொல்லுவாங்களா, ஸ்க்ராட்ச் பண்ணி நீங்கள் என்ன நம்புகிறோ அதுக்கு பரிசு வந்திருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு போகிறது. ரெண்டுமே ரத்தத்தை உறிஞ்சுறது தானா? கருப்பில் பணம் வாங்குறதுனா என்ன? கருப்பு பணம் வாங்குறதுனா என்ன? ஒருத்தர் சினிமா நடிகராக இருக்கார், கருப்பில் பணம் வாங்குறாரு, பிளாக் மணி வாங்குறாருன்னா என்ன அர்த்தம்? அரசாங்கத்துக்கு வரி கொடுக்காம ஏய்க்கணும், வரி ஏய்ப்பு செய்யணுன்றது தான் அடிப்படை நோக்கம். இல்லை அவர் இப்படி நினைக்கல, அவர் ஆடிட்டர் தான் அப்படி நினச்சாரு அப்படின்னு சொன்னால் கூட அவர் சொல்லுவார். அதுக்காக நீங்கள் உங்கள் சாப்பாடை மதிக்குவீங்களா? இல்லை. என்ன நீங்கள் சாப்பிட்றீங்களோ எதானே சாப்பிடுவீங்க. ஆடிட்டர் சொன்னாருங்க எதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை. அது மாதிரி தான். ஸோ இப்போ மக்கள் தான் தீர்மானிக்கணும் இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னு. வரி ஏய்ப்பு கூட்டமா, சொண்டலாட்டி கூட்டமா, இல்லை உளறிட்டு திரிகிற முட்டாள் கூட்டமா, இல்லை கடுமையாக அதை பேசி ஆகணும். இனிமேல் உயர்நீதிமன்றம் இவ்வளோ நாளும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். உயர்நீதிமன்றம் கூப்பிட்டு இதே மரியாதையாக கட்டு. நான் இப்படி சொன்ன வார்த்தைகள் வேணால் கடுமையாக இருக்கலாம், ஆனால் அதோட அர்த்தம் தானே. என்ன கிளைம் அது? 15 கோடியா? நீ மனசாட்சியை தொட்டு சொல்லு விஜய், உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் 15 கோடி தான் அந்த புலிங்கிற படத்துக்கு வாங்கினீங்களா? ரெண்டாவது அந்த படத்தோட தயாரிப்பாளர் யார்? நீங்களா பிடி செல்வகுமாரா? அதுவும் பொய். தயாரிப்பாளருங்கிறதும் பொய். பிடி செல்வகுமார் இன்றைக்கி அவரே சொல்கிறார், கலப்பைன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிவிட்டு கிராமத்தில் இருந்தேன், என்னை திமுகவில் சேர சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் உலக பணக்காரர் வரிசையில் இல்லை இந்திய பணக்காரர் வரிசையில் இல்லை தமிழகத்தின் பெரிய பணக்காரர் வரிசையிலும் இல்லை. அவர் பட தயாரிப்பு நிறுவனம் நடத்தினவர் இல்லை. இவங்க கருப்பு பணத்தை வச்சு தான் புலி படத்தை எடுத்திருக்காங்க சார். விஜயோட கருப்பு பணம் அவ்வளோ நாள் ஒரு படத்தில் நடிக்கும்போது வாங்கின கருப்பு பணத்தை வச்சு எடுத்திருக்காரு. இப்போ உண்மையை சொல்லிட்டு போ, ஆமாம் நான் 300 கோடி வாங்கினேன், 15 தான் கணக்கில் காட்டினேன், மீதியை பூரா கருப்பு பணமாக வச்சுருந்தேன் சொல்லிட்டு போ. இல்லைன்னா இவ்வளோ நாள் நான் பொய் சொன்னேன், 300 கோடியெலாம் வாங்கலை, 15, 10, 5, 2 வடிவேலுக்கு என்ன கொடுப்பாங்களோ அது மாதிரி தான் எனக்கு கொடுப்பாங்க, நானும் அப்படி வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லு. ரெண்டில் ஏதோ ஒன்று சொல்லுங்கள். ஏன் விஜய் காலையிலேருந்து கடுமையாக இது பண்ணுறாங்க? நீதிமன்ற உத்தரவுலாம் வந்ததுக்கப்புறம் அவர் மேலே இன்னமும் அவரை மதித்து இல்லை, அவர் தேடி போகக்கூடிய ஒரு அல்லக்கைகளும் இருக்கும். காங்கிரஸ் இது மாதிரி அல்லக்கைகள்லாம் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மானம் இருந்துச்சுன்னா அந்த சைடு போகாமல் இருக்கணும். அது 2 சைடுமே கிடையாது. இந்த சைடும் கிடையாது, அந்த சைடும் கிடையாது. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி